ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். சோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. அண்ட் இதோட மத்த வீடியோல பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோ அண்ட் வீடியோல போய் செக் பண்ணீங்கனாலும் அது வந்து கிடைக்கும். அதனால வந்து அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு ஃபுல்லா பார்த்துட்டு அண்ட் அதே போல வந்து பாருங்க. அண்ட் இதை பார்த்துட்டு கூட பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவசன் வந்து வளவல பேச வரும்ல. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து போலாம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது வந்து செகண்ட் லைஃப் ரேங்கரோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வாங்க செகண்ட் வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிக்ல வந்து லீடர் என்ன பண்ணிருப்பான் வந்து ஹியூமன்ஸ் இல்லாட்ட வந்து மத்தவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஈரோட்டை வந்து விட்டுட்டு அண்ட் அவன் வந்து எஸ்கேப் ஆயிருப்பான். எதுக்குன்னா வந்து ஜெம் எடுக்கிறது வந்து எஸ்கேப் ஆயிருப்பா. அண்ட் அதோட போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட கருணையே இல்லாம வந்து எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் ஃபைனலி வந்து எல்லாத்தையும் கொண்டு முடிச்சுட்டு அண்ட் இவனை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த ஜெயில தான் வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த ஜவுப்பொடி வந்து கத்திக்கிட்டு கிடக்குறான். என்னடா அது மேல வந்து சத்தம் கட்டிட்டே இருக்குது, என்ன இங்கேயே வந்து புதைக்க போறாங்களா? சரி, நான் இவ்வளவு அன்லக்கியா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ரெட் பண்ணி சொல்ல என்னது அப்படி சொல்லி அந்த பச்சை மணி கேட்கறான். அண்ட் நீ தான் அன்லக்கி, நான் அன்லக்கி இல்ல அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்ல யார் அன்லக்கி அப்பா இங்க மாட்டிட்டு இருக்கிறியா அப்பா, இது வந்து அன்லக்கி இல்லையா அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம சவப்பொடி வந்து கேட்கறான். நான் வந்து ஒரு அன்லக்கி பர்சனோட இருக்கிறேன், அதனாலதான் வந்து எனக்கு அன்லக்கியா இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பச்சை பொடி வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி சரி ஊடு சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம கென்னி வந்து எப்படி இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மென்ஷன் பண்றாங்க. எப்படி வந்து எஃப்ளோர் வந்து போயிருப்பான் அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து பச்சை முடியும் வந்து ஆமா கண்டிப்பா வந்து போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ரெட் பண்ணி சொல்றான், இதே வந்து என் கடைசி நேரம் தெரிஞ்சிருந்தா நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய நான் மறைச்சு வச்சதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன், அவன்கிட்ட சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லி வந்துட்டு அவனு வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க சமயத்திலே வந்து டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் கேக்குது. அது யாரான்னு சொல்லி வந்து ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். பரவாயில்ல நீங்க இன்னும் சாகாம தான் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்க விலகி வந்து உடச்சு விடுறான். அண்ட் அப்பதான் அவங்களும் கேட்கறாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அண்ட் உங்களுக்கு எப்படி நாங்க இங்க இருக்கிறோம்னு சொல்லி தெரியும் அப்படி சொல்லி வந்து அவனும் கேட்க ஐ மீன் அவங்க ரெண்டு பேரும் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சரி வந்தேன் அண்ட் அவங்களை காப்பாத்தினேன் அப்படி சொல்லும் போது வந்துட்டு ஆமா நீங்க எப்படி மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வீரா கேட்கறான். நாங்க கொஞ்சம் அதிக பிரசங்க தரமா வந்து பண்ணி நாங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அண்ட் தேங்க்யூ அப்படி சொல்லி வந்து ரெட் முடி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீ தேங்க்ஸ் சொல்றேன்னா வந்துட்டு நீ சீக்கிரட்டா ஒரு இடத்த வந்து ஒளி வச்சியல அதை வந்து எனக்கு சொல்லு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அப்பனா நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியா அப்படி சொல்லி வந்து அவனுக்கு ரொம்ப வருத்தப்படுறான் நம்ம ரெட் முடி. சரி ஓகே, ஆனா வந்து உடம்பு பயங்கரமா வலிக்குது, நிறைய இடத்துல போட்டு தாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமா வலிக்குது அண்ட் நான் உசுரோட வெளியே போவனே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரெட் முடி சொல்லிட்டு அண்ட் ரெட் முடி மச்ச முடி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், பட் அவங்க கூட போனா வந்து அவங்களுக்கு பர்டனா தான் நம்ம இருப்போம், நம்ம என்ன பண்ணலாம் வந்து வெளியே போய் எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுலாம் அப்படி சொல்லி வந்துட்டு நான் அந்த சப் பண்ணி சொல்ல அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தேவையில்ல நானே எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டேன் அப்படி சொல்லும் போது அவனுக்கு வைரஸ் ஆக்கு என்னது நீ எல்லாத்தையும் முடிச்சு விட்டியா எப்படி முடிச்ச எந்த மாதிரி முடிச்சேன்னு சொல்லி வந்து ரெட் பண்ணி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அப்ப அந்த பச்சை முடியும் கேட்கறான், நீ வந்து அந்த லீடரையும் முடிச்சுட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் பட் ஆனா வந்து அவன் தப்பிச்சிட்டான் அப்படி சொல்லி சொல்லும் போது அது ரெட் பண்ணி கத்துறான், நான் கேட்ட கேள்விக்கு வந்து நீ ஆன்சர் பண்ணல ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ற அப்படி சொல்லி வந்து கத்திட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் ரெட் பண்ணி கேட்கறான், ஆமா லீடர் என்ன வந்து நீ வந்து கொல்லலையா அப்படின்னா வந்து அவன் இங்கேயும் வரல, கண்டிப்பாவா அந்த ரகசியமான இடத்துக்கு தான் வந்து போயிருப்பான், இங்க வந்து நிறைய ஒரு ரகசியமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெட் பண்ணி சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த ரெட் முடியும் வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து உருவாக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லி வந்து ரெட் முடி சொல்லிட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த 3 பேருமே வந்து இன்னொரு பிளேஸ் போறாங்க. அங்க பார்த்தா வந்து நிறைய ஜெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது நிறைய சிறைச்சாலை எல்லாம் இருக்குது. அண்ட் அதுக்குள்ள பார்த்தா யாருமே இல்ல. அண்ட் அந்த இடத்த வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு அழுகி போன வாசனை, அதாவது யாரும் இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி வாசம் அடிக்கும்ல அந்த மாதிரி வாசனை எல்லாம் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் அதே சமயத்துல இங்க வந்து நிறைய பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனா வந்து எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா அவங்க என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி வந்து அவங்களும் கேட்க அண்ட் அப்பதான் ஹியூமன்ஸ் வச்சு என்ன பண்றாங்கன்னு வந்து காமிக்கிறாங்க. அதாவது அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்கமி மூலியமா வந்து இந்த மனுஷங்களுடைய உடம்பையும் அப்புறம் அவங்களுடைய உயிர் இருக்குது பாத்தீங்களா அது ஆத்மா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி அந்த ஒரு ஜெம்முக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க, அதாவது அது வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லா மாத்துறாங்க. அண்ட் இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு அதாவது இந்த ஒரு விஷயத்த வேற மூலியமா யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து நிறைய பொருளும் நிறைய வந்து செலவும் ஆகும். அண்ட் அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி வந்து பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த வந்து டவர்லயே வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்றான். அண்ட் அவங்க வந்து இது கிரியேட் பண்றதுக்கு வந்து அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஏன்னா வந்து அவங்க பைத்தியக்காரங்க ஒரு கேவலமானவங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த கில் மாஸ்டர் கூட ஒரு எலி மாதிரி தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, என்னன்னு பார்க்கும்போது எல்லா கோஸ்ட் இருக்குது, நிறைய கோஸ்ட் இருக்குது, அது எல்லாருமே வந்துட்டு இவங்க மூலியமா இறந்தவங்களா இருப்பாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், ஆமா என்ன உங்களுக்கு வந்து பழி வாங்கணும்னு ஆசையா இருக்குதா அப்படின்னு என் கூட வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அந்த கோஸ்ட் வந்து பேச ஆரம்பிக்குது. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ வந்து பயங்கர இன்ஸ்டிங்கா இருக்குது, அப்படி வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க, அது என்ன நம்ம காமிக்கல. அண்ட் இதோட இந்த சீனை கட் பண்ணி அப்படியே அந்த கில் மாஸ்டர் தான் வந்து காமிக்கிறாங்க. அவனும் வேகமா ஓடி வந்து அந்த ஜெம் வந்து எடுக்கிறான். அண்ட் இந்த ஜெம்மை பார்த்துக்கிட்டே வந்து இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அண்ட் இது முடிச்சா நம்ம வந்து கிங் கிட்ட கொடுக்கும் போது அவங்க நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்த வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம்,
பட் வந்து இப்போதைக்கு என் உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை முதல்ல நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த செம்மியை வந்து முழுங்கிடுறான். ஆனா முழுங்கின உடனே வந்துட்டு இது வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி உருவாக்கும் போதே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இது இன்னும் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கனால வந்து வெடிக்காது, அதுக்கு பதிலா வந்து எனக்கு இன்னும் பவர் தரும் அப்படி சொல்லி வந்து அவனு வந்து பாக்குறான். பட் ஆனா எதுவுமே ஆகல. இது எப்பதான் வந்து ஆன் ஆகும், எப்பதான் வந்து எனக்கு பவர் கிடைக்கும், ஆமா ஏன் எதுவுமே நடக்கல அப்படி சொல்லி வந்து அவனும் புலம்பிட்டே இருக்கிறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வரான் வந்துட்டு, அண்ட் ஏன் உனக்கு வந்து எதுவுமே ஆகலையோ, இதுதான் நீ வந்து கண்டுபிடிச்ச கல்லா அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து நக்கலா கேட்கறான். சரி இவன் வேற வந்துட்டானா, இந்த பவர் வேற எப்ப ஆக்டிவேட் ஆகி தொலைன்னு தெரியல, இது வேற ஆக்டிவேட் ஆகும் பண்ணிக்குது. அண்ட் இந்த பைத்தியக்காரன் வேற எதுக்கு நம்மள வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கான்னு தெரியல. பைத்தியக்காரன் உனக்கு என்னடா வேணும், எதுக்குடா வந்து எங்க பிரச்சனைகளை தலையிட்டே இருக்கிற, அண்ட் நாங்களாம் சேர்ந்து உன்னை என்னடா பண்ணோம், அண்ட் ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நான் ஏன் பண்றேன்னு உங்களுக்கு தெரியல, அண்ட் எதுக்காக வந்துட்டு நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா, அண்ட் இப்ப தெரியுதான்னு சொல்லி அவன் மாஸ்கை வந்து கழட்டி போட்டுட்டு காமிக்கிறான். அண்ட் அவனுக்கு பார்த்துட்டு பயங்கரமான சாக்கு, நீ 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 எப்படா இங்க இருக்கிற, அண்ட் எப்படா நீ வந்த, அண்ட் இப்ப கூட உனக்கு வந்து இந்த விஷயம் புரியலையா நான் யாருன்னு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல இவனை வந்து நம்ம கொண்டுட்டு வந்தா நினைச்சோம், எப்படி வந்து உசுரோட இருக்கிறான் அப்படி சொல்லி அவனும் பார்க்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு கொண்டுட்டு நினைச்சியா தம்பி, நானும் அவ்வளவு சீக்கிரம் சாகர ஆள் கிடையாது தம்பி, சாவு அடிக்கிற ஆளு, அண்ட் உன்னை வந்து முடிக்கிறது தான் நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, ப்ளீஸ் என்ன கொன்று, என்ன இதுக்கு மேல வந்து உசுரோட டார்ச்சர் பண்ணாத, என்ன வந்து சீக்கிரமா கொன்று அப்படி சொல்லி அவனு கேட்க, உன்னை இவ்வளவு ஈஸியா கொள்றதுக்காக வந்து நான் உன்னை வந்து பிடிச்சி வச்சிருக்கிறேன், அண்ட் உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து கொள்றது ஐடியாவே கிடையாது, அது இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்து வெயிட் பண்றாங்க, நீ வேற அவங்கள பாக்குறியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு போட, அங்க நிறைய கோஸ்ட் எல்லாம் வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டானா, அந்த பிரேஸ்லெட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இந்த பாம்போட பிரேஸ்லெட், அது மூலியமா அதோட பவர்ல வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டா, அந்த பேய்களோட பவரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டா, அண்ட் இதுல இருந்து கூட வந்து பேசணும்னு நினைக்குது, அண்ட் நீ இது கூட வந்து பேச ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்புறான். அண்ட் அந்த பேயில வந்து என்ன சொல்லிருக்குன்னா வந்துட்டு, நீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, அவனை கொல்றதுக்கு எங்க கையால கொல்றதுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா, உங்க கூட வந்து நாங்க வாழ்க்கை முழுக்க வந்து அடிமையா இருப்போம், உங்களுக்காக வந்து நாங்க சர்வ் பண்ணுவோம் அப்படி சொல்லி வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அண்ட் அதுதான் இப்ப வந்து பண்ணிருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வர சமயத்துல வந்து அவனும் வெளியே ஓடி வந்து, இங்க பாருங்க நான் வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன், அண்ட் என்ன டக்குன்னு வந்து கொன்றுங்க, அதாவது என்ன வந்து ஈஸியா கொன்றுங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே போக, அந்த கட்டிடமே எல்லாம் வந்து உடஞ்சு அப்படியே அவன் மேல விழுந்துருது. அப்ப நம்ம ஹீரோவும் பாக்குறான், ஓஹோ எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே சைட்ல திரும்பி பார்க்கும்போது, அண்ட் அவன் ரொம்ப கொடூரமான நிலையில வந்து செத்து கிடக்குறான். அண்ட் இவனை பார்க்கும்போதே தெரியுது அவன் தான், இவன் கடைசியா சொல்லியிருந்தான் என்ன ஈஸியா கொன்று அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு வந்து உண்மையாலுமே வாழணுங்கிற ஆசை தான் இருந்தது, அண்ட் அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் பக்கத்துல பார்க்கும்போது அந்த ஜெம் இருக்குது, இன்னும் ஒரு இன்கம்ப்ளீட்டடா ஒரு ஜெம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்களா, அந்த ஜெம் இருக்குது. நம்ம ஹீரோ அதை பாக்குறான், இது வந்துட்டு அப்படியே சொல்லி வந்து விட்டுட்டு போயிட முடியாது, ஏன்னா வந்து இது அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருந்தது, சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றது சொல்லி பாத்துக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எடுக்கிறான். அண்ட் எடுத்த உடனே அது ரியாக்ட் ஆகுது, நம்ம ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அண்ட் அப்படியே அது வந்து அப்படியே நூந்து போய் அவன் இதய பக்கத்துல வந்து ஒட்டிக்குது. நம்ம ஹீரோ வந்து அது மேஜிக்கல் பவர் ஓடி வந்து தடுக்க ட்ரை பண்ணா, பட் அதை வந்து எடுக்கவே முடியல. இது வந்து நம்ம ஹீரோ மேல ஓட்டனே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதோட பவர்ல வந்து காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா ஒண்ணுமே இல்ல, அந்த ஜெம் என்னது தெரியல, என்ன கிரேடுன்னு தெரியல, அது என்னென்ன பண்ணணும்னு தெரியல, எதுவுமே சுத்தமா தெரியல. ஆனா அது ஒரு விஷயத்தை மட்டும் காமிக்குது, இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்குது, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதோடைய உண்மையான உருவம் வந்து வரும் அப்படி சொல்லி வந்து அதை போட்டிருக்குது. ஆனா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, அது வந்துட்டு வரலாம் வராமையும் போகலாம் அப்படி சொல்லி வந்து அது போட்டிருக்குது. நம்ம ஹீரோவா அது மெயினா பாத்துட்டு இருக்கிறான். சரி ஓகே, அண்ட் எப்படியும் ஒண்ணு இதை வந்து எடுக்க ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியல, அண்ட் இப்போதைக்கு இது அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி வந்து அந்த இடத்த விட்டு போகும்போதே வந்து பாக்குறான், ஓகே எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு, அண்ட் இதுக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே போறான். அண்ட் ஒரு கல்லுக்கிட்ட போயிட்டு சிறைக்கு இப்ப வந்து வெளியே வரலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் கூப்பிட, அண்ட் அப்ப அங்க ரெண்டு பேருமே வந்து அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க, அண்ட் ரெண்டு பேரும் வந்து வெளியே வராங்க. நான் ஆல்ரெடி எதிர்பார்த்தேன், நீ என்னோட ஹையர் லெவல்ல இருப்பேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ரெட் முடி சொல்ல, நீ என்னடா சொல்ற எனக்கு புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு நம்ம ரெட் முடி சொல்றான், நீ வந்து உன்னை பார்த்தாவே தெரியுது நீ ரொம்ப வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற, கண்டிப்பா வந்து நீ வேற ஒரு ரேஸ் சேர்ந்தவனா இருப்ப அப்படி சொல்லி நம்ம ரெட் முடி கேட்க, அட பைத்தியம் நானும் ஹியூமன் தாண்டா, ஏன்னா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் அப்ப அந்த பச்சை முடி கேட்கறான், ஆமா நீ வந்து அந்த லீடரை வந்து கொண்டுட்டியா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் வந்து முடிச்சிட்டேன். அப்ப நம்ம ஹீரோ சொல்ல, அது கேட்ட அவனும் வந்து பரவாயில்ல இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகறான். நம்ம வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப வீக்கா இருக்கிறோம், நம்மளால வந்து ஒரு விஷயத்த கூட ஹேண்டில் பண்ண முடியல, நம்ம இன்னும் பவர்ஃபுல்லா ஆகணும் அப்படி சொல்லி அந்த பச்சை முடி யோசிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், சரி ஓகே நம்ம வந்து இங்க இருந்து கிளம்பலாம், இந்த இடம் வந்துட்டு இதுக்கு மேல டேஞ்சரா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாங்க கிளம்பலாம்னு சொல்லும் போது அதுக்கு ரெட் முடியும், இல்லப்பா என்னால சுத்தமா முடியல, ஆல்ரெடி கால்ல பயங்கரமா வலிக்குது, உடம்புல பயங்கரமா வலிக்குது சொல்லி அந்த இடத்துல இருந்து உட்காந்துக்கிறான். அண்ட் உட்காந்துக்கார பச்சை முடியை பார்த்து, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்குதுல்ல அப்படி சொல்லி கேட்க, ஆமா நம்ம போகக்கூடிய தூரங்கள் இன்னும் அதிகமாவே இருக்குது அப்படி சொல்லி வந்து பச்சை முடியை வந்து சொல்றான். அப்புறம் நீ என்ன பண்றதா ஐடியா, நீ அடுத்து வந்து ஜி ஃப்ளோருக்கு வந்து போறியா அப்படி சொல்லி கேட்க, அங்க போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றான். சரி அப்படின்னா இதெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்களோட எல்லாத்தையுமே வந்து இவன் கொடுக்குறான். அதாவது இத்தனை நாளா இவங்க சேர்த்து வச்சு அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்து ஹீரோவும், இங்க பாருங்க உங்களை காப்பாத்த
பாத்துருங்க ஏதோ காசு எது கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, இது நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது இல்ல நீ தப்பா நினைக்கிற, எங்களுக்குலாம் இது இருக்குமே தேவைப்படாது, ஏன்னா நாங்க வந்து ரிட்டையர் ஆகலான் இருக்கிறோம் அப்படி சொல்லி வந்து அவங்களும் சொல்ல. அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்டேட் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் விருத்தனமா இருந்திருக்கும். அண்ட் இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைச்சேன், அது வந்து போன வீடியோ சொல்லிருக்க வேண்டியது, அது இந்த வீடியோ சொல்ல வேண்டியதா போச்சு. அது என்னன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட பிரதர் சொல்லி வந்து சொன்னோம் பாத்தீங்களா, தம்பின்னு சொல்லியிருப்போம். தம்பி இல்ல, அது வந்துட்டு எங்கர் பிரதர், அது எல்டர் பிரதராமா, அதாவது அண்ணனாமா அப்படி சொல்லி வந்து போன வீடியோல தெரிஞ்சது. அது நான் அப்ப சொல்ல மறந்துட்டேன். அண்ட் இந்த வீடியோ சொல்லிட்டேன். அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை, என் ஃப்ரெண்டுக்கும் சுத்தமா உடம்பு சரியில்லையா, அதனால வந்து அவனால வீடியோ போட முடியல. அண்ட் எனக்கும் உடம்பு வந்து சுத்தமா சரியில்லை, ரொம்ப நேரம் பேசினா வந்து தொண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் ஏதோ வீடியோ நானாச்சு போடணுமே சொல்லி வந்து போட்டுட்டு இருக்கிறேன். சரி ஓகே. அண்ட் எப்படியோ வந்து உங்களுக்கு தடவை உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் அதனால கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. அண்ட் ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ வீடியோ மிஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு எங்களாலையும் சுத்தமா முடியல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். சரி கொஞ்சம் நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் சொல்யூஷன், நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.